யாரும் உட்காரக்கூடாது. ஏங்க, யார் இவரு? போலீஸ்லாம் வராங்க, பார்க்க பயங்கரமா இருக்கு. யாரோ மினிஸ்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க என்ன நடைமுறைன்னு நமக்கு சரியா தெரியாதுல்ல. ஒன்னொன்னா கேட்டுதாமா பண்ணணும். ஏங்க, சாமி கும்பிறத எதுக்குங்க மத்தவங்க கிட்ட கேட்கணும்? சன்னதியில போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் மூலவருக்கு போய் அர்ச்சனை பண்ணா போச்சு, அவ்வளவுதானே. அண்ணி, நீங்க சொல்றது பொதுவா எல்லா கோயிலையும் பண்ற வழக்கம் தான். ஆனா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்க வழிபாட்டு முறையே வேற. நம்ம அர்ச்சனை சீட்டு வாங்கணும். வாங்கும் போதே அவங்க என்ன வேண்டுதலுக்காக சாமி கும்பிட வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. நாம என்ன வேண்டுதல்னு சொன்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்களா அண்ணி? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அண்ணன், கோயிலுக்குள்ள நுழையும் போதே இந்த கோயில் வித்தியாசமா இருக்கிற மாதிரி பட்டுச்சு. அதான் ஒரு ஐயர்கிட்ட போய் விசாரிச்சேன். அவர்தான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே சொன்னாரு. சரி, அப்ப வாங்க கியூல நின்னு முதல்ல அர்ச்சனை சீட்டை வாங்குவோம். அண்ணா அண்ணா, வாங்க போறது ஒரு அர்ச்சனை சீட்டு. அதுக்கு எதுக்கு எல்லாரும் போய் கியூல நிக்கணும் சொல்லுங்க? நீங்க கொஞ்ச நேரம் அண்ணிய கூட்டிட்டு போய் உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். சரியா? பரவாயில்லம்மா, கொஞ்ச நேரம் தானே, எல்லாரும் ஒன்னாவே நிப்போம். ஏய், நான் அசன். இருக்கிற பிரச்சனை கடலை இப்போ பேரு தான் முக்கியமாக்கும். ஆமா, உனக்கு கோயிலுக்கு போனா உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர வேண்டியதானே? என்ன எது கூட்டிட்டு வந்த? உன்ன என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன்? கோயிலுக்கு தானே கூட்டிட்டு வந்தேன். சந்தோஷமா வந்து சாமி கும்பிடுவியா? சப்ப மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்னது சப்பையா? ஏய், என்ன அசினு? நான் யார் தெரியுமா? ஆளம் தெரியாம காலை விட்டுட்டு இருக்க நீயே. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா இங்க நீ சாமி கும்பிட வந்த மாதிரி தெரியலையே. ஆமா, நான் கோயிலுக்கு சாமி கும்பிட வரல, சண்டை போட வந்திருக்கேன். அந்த உமனா மூஞ்சி இருக்கல, உமனா மூஞ்சி. உமனா மூஞ்சியா? அது யாரு? அதான் அந்த காவேரி. அவளை முதலாளி அம்மான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்களே, அவதான். நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம என் மாமனை கோவில் கூட்டு வந்திருக்கா மிரட்டி. அதான் அவளை நான் 2ல 1 பாக்கலான்னு வந்திருக்கேன். 2ல 1? ஏய், என்ன வளர்ற? அந்த காவேரி இப்படியே விட்டா என் மாமனை தட்டி தூக்கிட்டு போயிடுவா. அவங்களை இப்பயே 2 பேரையும் தட்டி வைக்கணும். அதான் உன்னை துணைக்கு கூட்டிட்டு வந்தேன். காவேரிக்கு முருகன் கனவுல முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் போனா அவன் நிஜத்திலேயே முத்தம் கொடுத்துருவான். இந்த லூஸ் என்னன்னா அவனை தட்டி வைக்கிறேன், கொட்டி வைக்கிறேன். விக்கி, என்ன என்ன தட்டி வைக்கணும்னு சொன்னதுக்கே மூச்சு பேச்சு இல்லாம நிக்கிறியே. அந்த காவேரியோட ஆட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன். அது தெரிஞ்சா நீ உயிரே விட்டுருவியே. உயிரை விட்டுருவனா? அப்படி என்ன திட்டம்? வெயிட்,
ஏய் எதுக்கு தாலி? இத வச்சு என்ன செய்ய போற? தாலியை வச்சு என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் தான் பண்ணுவாங்க. ஆ? இது கூட தெரியாதா உனக்கு? தாலியை வச்சு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். இத வச்சு நீ என்ன செய்ய போற? அத சொல்லு. இந்த தாலி இன்னைக்கு என் மாமா கையால என் கழுத்துல ஏற போகுது. ஆ? ஏய் நீ என்ன லூசா? இந்த தாலிய நீ முருங்கழுத்துல கட்டுவேன்னு சொல்லு. அதுல ஒரு லாஜிக் இருக்குது. அதை விட்டுட்டு அவன் உன் கழுத்துல கட்டுவான்னு சொன்னா எப்படி? என் மாமா என் கழுத்துல தாலிய கட்டும், கட்ட வைப்பேன். ம், நீ சொல்றபடி அவன் கட்டலன்னு வையே, என்ன பண்ணுவ? தோ அந்த குளத்துல விழுந்து செத்துருவியா? ஏய் அப்படி செய்ய நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆ, உங்க பெரிய ஓனர் இருக்காருல ஈஸ்வரன் ஐயா, அந்த கொய்யா கிட்ட போய் உங்க தங்கச்சி காவேரி இருக்காளே, அவ என் மாமா கிட்ட எல்லை மீறி நடந்துக்கிறா, தப்பு தப்பா பழகுறா, அவளை கண்டிச்சு வைங்க, இல்லனா உங்களுக்கு தான் கெட்ட பேர்னு சொல்ல போறேன். என்ன சார் பேசவே மாட்டேங்கிறீங்க? கார்ல ஏறினதுல இருந்து நானும் நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஏதோ வேண்டா வெறுப்பா வந்த மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனைங்களா? என் மேல கோவமா இருக்கீங்களா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்ல மேடம். அப்புறம் எப்பவும் போல பேச வேண்டியதானே? ஏதாவது கேட்டா ஒன் வேர்ட்ல பதில் சொல்றீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனையா? ஐயோ பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஃபேமிலியா வந்திருக்கீங்க, அதுவும் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கீங்க. நீங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஒரு டிரைவர் நான் குறுக்க பேசினா நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான் அமைதியா இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, நீங்க குறுக்க பேசினா தப்பாயிடும் அப்படின்னு யாருங்க சொன்னது? நான் தாங்க சொல்றேன். முதலாளிக்கும் வேலைக்காரனுக்கும் ஒரு இடைவெளி இருக்கணும்ல. சரி சமமா பேசுனா பழகுனா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. நமக்கான இடத்துல நம்ம இருந்துக்கணும்ல. ஓ, அப்போ நீங்க வெறும் வேலைக்காரனா மட்டும்தான் இங்க வந்திருக்கீங்களா? அப்புறம் என்ன, உங்க குடும்பத்துல ஒருத்தனா வந்திருக்கேன்னு நினைச்சீங்களா? எங்க பின்ன இல்லையாங்க? அப்படிதாங்க நான் நினைச்சேன். டே பாசு, கரெக்டா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த சந்தர்ப்பமே அமைஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட இல்ல. அவங்கள ஈஸியா வெட்டி போட்டு தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். ஒரு பிரச்சனை வராது. லேட் பண்ணாம பசங்களை கூட்டிட்டு போ. இதுக்கு பசங்க எல்லாம் தேவையில்ல, நான் தனியாவே போறேன். டேய் அண்ணா, வேற யாரும் உள்ள வராம பாத்துக்கங்க. பாசு, அவங்க 2 பேரு, நீ ஒத்தையாளு. வேணாம் பாசு, கிடைச்ச நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீ சொல்ற மாதிரியே அவங்க 2 பேர்ல ஒத்தாள் தான். புலி, வேலை முடிஞ்சதா இல்லையா? இல்லக்கா, முடிக்கிற மாதிரியே தெரியலக்கா. அக்கா, இவங்க எதிரில் நிக்கிறவங்களே போட மாட்டேங்கிறாங்கக்கா. எனக்கு வர்ற கோவத்துக்கு நானே அருவாள் எடுத்து போய் வெட்டலாம்னு தோணுதுக்கா. புலி, நீ வீணா டென்ஷன் ஆகாத. அவ உயிர் என் கையில தான் போகணும்னு இருக்கு போல. நான் கோயில் பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கேன். நான் வந்துருவேன். நான் வந்து அவன் கதையை முடிக்கிறேன். நீ வை. வந்துட்டியாக்கா? அக்கா, நான் கோயில் வாசல்ல தான் நிக்கிறேன். அவன் என்னை மீறி கோயிலை விட்டு போவே முடியாது. நீ வாக்கா, வாக்கா, பாத்துக்கலாம், வாக்கா. மார்க்கு, இனிமே நீ பாஸ் கிடையாது. இவனுங்களை மாதிரி நீயும் ஒரு அடியாள் தான். இந்த ஸ்கெட்ச் போடுற வேலையை விட்டுட்டு இனிமே அக்காவோட பேச்ச கேளு. உன் வாழ்க்கையில நீ நல்லா இருப்ப. என்னது, நந்தினி அக்கா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களாவா? வந்து இறங்கிட்டாங்கல்ல.
ஏய் எல்லாம் இப்படி போங்க போங்க போ 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 ஐயோ முருகா, உன்னை தனியா பார்த்தாலே இவளோட பர்ஃபார்மன்ஸ் தாங்காதே. இப்ப காவேரி மேடத்தோட சேர்த்து பாக்குறாளே, இவ அலப்பறை நீ தாங்காதேப்பா. வாய் மூடு. ஏய், 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 எந்திரி புள்ள. இங்க பாரு. ஏய், ஐயோ முருகா, நீ பண்ண கூடாத பண்ணிட்ட. இவ பார்க்க கூடாத பாத்துட்டாப்பா. இவ கையில தாலியோடையும் மனசுல ஆசையோடையும் வந்தாலே இப்ப இவ என்ன செய்ய போறாளோ? இவளை எப்படி சமாளிக்கிறது முருகா? அண்ணா ஓகே தானே சாமியை கிளீன் பண்ணிருக்கிறது? ஓகே தான். ஆனா நீ ஏமா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? அண்ணா அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். காவேரியோட பேச்சு, இவனோட பார்வை, இதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கே. காவேரி, அண்ணன் ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக கேட்கல, அவர் ஏதோ ஃபீல் பண்ணிட்டு தான் அப்படி கேட்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு ஓ, இப்ப இங்க நடந்ததெல்லாம் உனக்கு தப்பாவே தெரியல. இத நான் நம்பணும். அசீனு, சாமி சத்தியமா இதாண்டி நடந்துச்சு. என் மேல எந்த தப்பும் இல்லடா விக்கி. கொஞ்சம் நம்பு அசீனு. என்ன சரி மாமா, நான் நம்பிட்டேன்.
ஆனா இதை தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லணும். ஆனா அவங்க நீ சொல்ற காரணத்தை நம்புவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏய் 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 நில்லுப்ல. ஏய் போனா போடி, நீ அப்பா அம்மா கிட்ட தானே சொல்ல போற, போய் சொல்லு, அவங்க நம்புவாங்க. ஏய் முருகா, அவ அம்மா அப்பாட்ட சொல்ல போலப்பா. என்னப்பா பாக்குற? நம்ம முதலாளி ஈஸ்வரன் ஐயா கிட்ட சொல்ல போறா. என்னது, பெரிய ஐயா கிட்டயா? ஏய் ஐயா நம்புற மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டியதானே? உன்ன போய் எவனோ ஒருத்த ஃபாலோ பண்ணுவானா? ஐயா மட்டும் இல்ல, இந்த ஊரே நம்பாது. ஏன்டா ஓ அவ்வளவு தூரமா? இரு நான் போய் சொல்றேன். அசினு, கொஞ்சம் அசினு, தங்கம், அவ லூசு பையன் மாதிரி ஏதோ பேசுற, அதெல்லாம் நீ கேட்காத. இத பாரு மாமா, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன், சரியா? அப்ப நான் என்ன சொன்னாலும் செய்வியா? சத்தியமா கேப்பேன், சத்தியமா கேப்பேன், அப்ப சரியா? சரி. நீ வேறயாப்பா. அப்ப வா. எங்க? ஐயோ ஏய், வாடா, வாடா, ஒரு வாடா. நிமிஷம் தாங்கடா சாமி. எங்க? எப்படியும் 10 பவுன் தேரும், அறுத்துட்டா 5 லட்சம். 6 மாசத்துக்கு என்ஜாய் பண்ணலாம். பொண்ணு வேற ஒத்தையில போறா, நேக்கா தூக்கிட வேண்டியதுதான் இன்னைக்கு. நல்ல வேலை, யாரும் பார்க்கல. அக்கா ஆ? துப்பாக்கி எங்கக்கா? அதெல்லாம் பத்திரமா இருக்குடா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பத்திரமா வச்சுக்கா. விஜய் அக்கா, ம்? விஜய் வந்துட்டு இருக்காக்கா. டேய் எங்கடா? அங்க பாரு. எங்கேயுமே காணுமே. ஐயோ அக்கா, உன் பையன் வேற எங்க போனாலும் குறுக்க வந்துட்டு இருக்காங்க. டேய் விக்ரம கொன்னா தானடா இந்த விஜய்க்கு சொத்து வரும். ஆனா அது புரியாம அண்ணன் ஏன் உயிர் எடுக்கிறான்? டேய் அங்க பாரு. என்னக்கா, எவனோ ஒருத்தர் நின்னு சாமி கும்பிட்டு இருக்கான், அதுக்கு என்ன இப்ப? டேய் அவன் முகத்துல என்ன இருக்குன்னு பாரு. ஆமா, மாஸ்க் போட்டு சாமி கும்பிட்டு இருக்கான், இப்ப என்ன? டேய் அதே மாதிரி மாஸ்க நாம வாங்கி போட்டுக்கிட்டா விஜயால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் விக்ரம நாம போய் தேடலாம். அக்கா கை கொடுக்கா, சூப்பர் ஐடியாக்கா. போ போ, சீக்கிரம் போய் மாஸ்க் வாங்கி வா போ.
எங்க எழுந்துறீங்க? எங்க 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 எழுந்து என்னம்மா, என்ன பிரச்சனை? என்னாச்சு உங்களுக்கு? சார், யாரோ ஒரு திருடன் இவங்க கழுத்துல இருந்த செயினை புடுங்கிட்டு போயிட்டான் சார். அப்புறம் இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க? யாரு இவங்க? உங்க ரிலேட்டிவா? ஆமா ஆமா. சொல்லுமா. சரிம்மா, நீ கிளம்பா, நாங்க பாத்துக்கிறோம். சார், இப்படியே விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு சார். நான் வேணா கூட இருக்கேனே, எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எதுக்குமா உனக்கு தேவையில்லாத பிரச்சனை? கிளம்புமா, நாங்க பாத்துக்கிறோம். என்னம்மா பாக்குற? போமா. ஏதோ சொல்ல வராங்க சார். அவங்க மயக்கத்துல இருக்காங்க. கிளம்புமா, நாங்க பாத்துக்கிறோம். வாங்கம்மா, கூட்டிட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க. சாமி, என் வாழ்க்கையில பல குழப்பம் இருக்கு சாமி. நான் யாருன்னே எனக்கு எல்லாம் தெரியும். நீ எதை பத்தி யோசிக்காத. எல்லா பாரத்தையும் கடவுள் மேல தூக்கி வச்சிடு. நீ குழப்பமா இருக்குன்னு சொன்ன உன் வாழ்க்கை உன் பக்கத்திலேயே நிழல் மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அதனால நீ எதை பத்தியும் பயப்படாத, கவலைப்படாத. சாமி, நான் வாழ்க்கையவே இழந்துட்டு நிக்கிறேன் சாமி. இப்ப நான் யாருன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கான பதில் உனக்கு கூடிய சீக்கிரமே கிடைக்கும் தாயி. அதுவும் உன் நிழலாவே இருக்கிறவன் நிஜமா மாறும்போது நீ யாருன்னு உனக்கு தானா தெரிய வரும். கவலைப்படாத தாயி, காத்திரு. விஜய், நீங்க புலிச்சித்தப்பாவை பார்க்க அந்த பக்கம் போனீங்கல்ல, அப்ப நான் மகாவை பார்த்தேங்க. என்ன ஐசு சொல்ற? மகானியா பாத்தியா? ஆமாங்க. எங்க பார்த்த? இங்கதான், அந்த கடை பக்கத்துல. வா தேடலாம். உனக்கானவ உன் கூட தான் இருக்கா. உன்னை அவ பாத்துப்பா. உன் மனசை இறுக்கி பிடிக்காத.
அது போக்குல விட்டுடு. அதன் பின்னால போ, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அம்மா உட்காருங்க. சாமியா சொல்ற வரைக்கும் எந்திரிக்க கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்து, கெட்ட சகவாசத்தை குறைச்சிக்க, உன் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கோ. போ, உன் கூட பிறக்காத ஒரு புண்ணியம் உன்னை காப்பாத்தும். உன் முகமூடிக்குள்ள இருக்கிறது உன் முகம் இல்ல, இன்னொரு முகமூடி. அந்த முகமூடிக்குள்ள இன்னொரு முகமூடி, அதுக்குள்ள இன்னொரு முகமூடின்னு உன்கிட்ட இருக்கிறது எல்லாம் வெறும் முகமூடி மட்டும்தான். இந்த பிறவியில உனக்கு முகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? போ வெளியில, போ வெளியில போ. டேய் வாடா. ஏண்டா வேலைக்கார பயல, உன்னை தம்பி மாதிரி நினைச்சு எங்க வீட்டுக்குள்ள விட்டா நீ என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க? வர வர உனக்கு கொழுப்பும் திமிரும் அதிகமாயிட்டே இருக்கு. எங்க வீட்டு சாப்பாடு திட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியா? முருகா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. என் தங்கச்சிய தப்பான எண்ணத்தோட பார்த்தது நீ பண்ண பெரிய தப்பு. இந்த தப்பா ஏண்டா பண்ணோன்னு நீ நினைச்சு நினைச்சு சாகிற அளவுக்கு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. இல்ல, எனக்கு என்னமோ உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் செட் ஆகாத மாதிரி தோணுது. நீங்க கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கெத்தா இருக்கிற ஆள் மாதிரி தான் தோணுது. நீங்க கொடுங்க, நானே எடுத்துட்டு வரேன். இல்லங்க பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன். இல்ல கொடுங்க, கொடுங்க. காவேரி, என்னங்க? அவன் தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு நீ பைய தூக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லனா, அவரு ஒத்த ஆளா எல்லாத்தையுமே எப்படி தூக்கிட்டு வருவாரு? நான் சும்மா தானே வரேன். நானும் ஒரு பேக் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். காவேரி, அது உன் வேலை இல்ல, அவன் எடுத்துட்டு வருவான். இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான்
கை நீட்டி சம்பளம் வாங்குறான் அவன். புரியுதா? நீ உள்ள போ, அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவான். சொல்றேன்ல, போ. சாரி. உன் கையாலதான் சாவுன்னு அவனுக்கு தலையில விதி எழுதி இருக்குதுக்கா. புலி, நான் அத பத்தி எல்லாம் யோசிக்கல. அத பத்தி யோசிக்கலையா? அப்புறம் எதை பத்தி யோசிக்கிற? விக்ரம் எதுக்கு அவன் கூட வந்தவங்க முருகான்னு கூப்பிட்டாங்க? சொல்லுடா, விக்ரம் எதுக்கு முருகான்னு கூப்பிட்டாங்க? அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அது எனக்கு தெரியலக்கா. ஆனா அன்னைக்கு மார்க்கெட்ல விக்ரம நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப கூட அவங்கிட்ட பேசிட்டு இருந்த பொண்ணு அவன் விக்ரம் இல்ல, என் மாமா மகன் முறப்பையன் முருகன் அப்படிதான் சொன்னான். நான் கூட அத சரியா புரிஞ்சுக்காம அசால்ட்டா விட்டனக்கா. அது மட்டும் இல்லடா, மகாவ கூட காவேரின்னு தானே கூப்பிட்டாங்க. ஆமாக்கா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஏக்கா அவங்க இப்படி பேரை மாத்தி மாத்தி கூப்பிடுறாங்க? அதான்டா புலி, நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். அன்னைக்கு கடைசியா விக்ரமும் மகாவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஏதோ வேலையா திருச்சி வந்தவங்க ஏன் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தா, இங்க வந்து பேரை மாத்தி வச்சுக்கிட்டு நமக்கு தெரியாம வேற ஏதோ ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. புலி, இதுல வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா புதையல் கிடைக்கும்னு பூமியை தோண்டுனா பூதம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயமா நமக்கே தெரியாத ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஏக்கா, நீ ஒரு விஷயம் சொன்னா அது 100க்கு 100 சரியாதான் இருக்கும். நம்ம இருக்கிற சூழ்நிலையில புதையல் கிடைச்சாலும் பூதம் கிடைச்சாலும் நல்லதுதானக்கா. அவங்க பிளான் என்னன்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அவங்க கதையை முடிக்கிறேன். முருகன், உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைச்சது உண்மைதான் போல. இன்னைக்கு கோயில்ல அந்த சித்தர் உனக்கானவன் உன்னை விட்டு எங்கேயோ தூரத்துல இல்ல, உன் பக்கத்திலேயே தான் இருக்காருன்னு சொன்னாரு பாத்தியா? அப்போ நீ மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச. அந்த நொடி என் மனசுக்குள்ள நீ மட்டும்தான் வந்த. அப்படின்னா சித்தர் சொன்ன மாதிரி என் எதிர்காலம் நீ தானே. உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். இங்க பாரு, முருக நம்ம வீட்டுல வேலை பாக்குற வேலைக்காரங்கள்ல ஒருத்தன், அவ்வளவுதான். மத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்றோமோ முருகனே அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். அவனுக்கு ஸ்பெஷலா சலுகை எல்லாம் கொடுக்க கூடாது. அப்படி ஏதாவது பண்ண அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ, என்ன காவேரி உண்மையிலேயே முருகனை விரும்புறாளா? காவேரி, இதெல்லாம் வேண்டாமா? நீ காளிமுத்து பையனை விரும்புறேன்னு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாத. வேண்டாம் காவேரி, அந்த எண்ணத்தை விட்டுரு, இல்லைன்னா எல்லாருக்குமே பிரச்சனை தான். ஐயோ, காவேரி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எப்படி பேசுறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முருகா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ இப்ப சொன்னதை விட முதல்ல ஒன்னு சொன்ன பாத்தியா, அதான் ரொம்ப கரெக்ட். நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தன்றத கண்டுபிடிக்கிறத விட இனி இதுக்கப்புறமா என்ன பண்ண போறோன்றத பத்தி யோசி. நீ பாரு முருகா, உன்னால இந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கோ. அதான்ப்பா ரொம்ப முக்கியம். காளிமுத்தன் ரொம்ப பாவம்ப்பா. 2 பொண்ணுகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரோட பையனே திரும்ப வந்துட்டான்னு நீ வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு வாழ்க்கை மேல இப்போ ஒரு பிடிப்பே வந்திருக்குப்பா. 2
2 தங்கச்சிகளையும் கல்யாணம் பண்ணி கரை சேர்த்து விடுவேன்னு நீ வாக்கு வேற கொடுத்துருக்க. அதெல்லாம் நீ மறந்துடாத முருகா. டேய், அதை எப்படா நான் மறப்பேன்? என்ன ஆனாலும் அமுதாவும் செல்வியும் என்னோட தங்கச்சிங்க. என்னாலலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, வர விடவும் மாட்டேன். என் வாழ்க்கையை விட எனக்கு இப்போ அவங்களோட வாழ்க்கை தான் முக்கியம். இனி அந்த காவேரி மேடத்தை பத்தி நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன்டா. ஏங்க அப்படி சொல்றீங்க? கண்டிப்பா நடக்கும். இல்ல, நடக்காது போனா. ஏங்க இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? கொஞ்சம் பாசிட்டிவா யோசிங்க. அடுத்த 10 மாசத்துல உங்க கையில கண்டிப்பா ஒரு குழந்தை பெத்து கொடுக்கதான் போறேன், பாருங்க. எப்படி கொடுப்ப? நீ இங்க வந்து தனியா வாக்கிங் போயிட்டு இருந்தா உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஓ, இதத்தான் சார் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்களா? உங்களுக்குலாம் குழந்தை பெத்து கொடுக்க முடியாது. போங்க சார், போய் தூங்குங்க. போங்க. ஏய், சரி, நான் போய் தூங்குறேன். என் பொண்டாட்டி சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க நிக்கலாமா? நான் போறேன். எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுது. நான் போறேன். முருகா, என்னடா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? பாரு, டீ குடிச்ச கப்பு காஞ்சே போச்சு. குடு. இன்னும் குளிக்காம வேற இருக்க. டேய், வேலைக்கு டைம் ஆகல, போய் குளிச்சிட்டு வா போ. இல்லம்மா, நான் இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போகல. ஏண்டா, ஏன் வேலைக்கு போகலன்னு சொல்ற? போகலம்மா, ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா இருக்கா? உடம்பு கிடம்பு சரியில்லையாப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ அப்படிதான் சொல்லுவ, இரு நான் பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஜுரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்க. அப்புறம் ஏன்டா வேலைக்கு போலன்னு சொல்ற? தெரியலம்மா. எப்படி கொடுப்ப? என்னங்க? வாமா காவேரி. என்னம்மா, இன்னைக்கு சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அழகா இருக்க. என்ன ஸ்பெஷல்மா? அண்ணா, ஒரு ஸ்பெஷலும் இல்லைண்ணா. இன்னைக்கு சாரி கட்டிக்கணும்னு தோணுச்சு, சும்மா கட்டினேன், அவ்வளவுதான். ஏதாவது ஸ்பெஷல்னு சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி ஏமாத்திட்டியவா? அண்ணா, அண்ணா அண்ணி 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு காவேரி. என்னம்மா திடீர்னு கால்ல எல்லாம் விழுந்துட்ட? என்னைக்கும் நீ இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட அழகா சந்தோஷமா இருக்கணும். நீ ஆசைப்பட்டது விரும்பினது எல்லாமே கிடைக்கணும். நல்லா இருமா. தேங்க்ஸ்ண்ணா. இந்தம்மா, இது வச்சுக்கோ. தேங்க்ஸ்ண்ணா. காவேரியோட நடவடிக்கை எல்லாம் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கேன். காலையிலே பூஜை அறையில சாமி கும்பிட்டா, இப்ப புது சாரி கட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குறா. எதுக்கு இதெல்லாம் பண்றான்னு தெரியலையே. ஏங்க, சிவா சொல்றது சரிதானேங்க. அவ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்லனா நானும் சமைக்கிறேன்னு சொல்லி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவா. அதான் அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல, போய் ரெஸ்ட் எடு. ஐயா,
வா முருகா, வா வா உள்ள வா. ஏன் அங்கேயே நிக்கிற? வா. வர்றேங்க ஐயா. என்ன முருகா இன்னைக்கு லேட்டு? ஐயா கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேங்க ஐயா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, மார்க்கெட்ல மூட்டை தூக்குறத விட அந்த கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சுல்ல. அதான் அடிச்சு போட்ட மாதிரி இருந்திருக்கும். ஆமாங்க ஐயா. காவேரி, சாவி எடுத்துட்டு வந்து முருகன் கிட்ட கொடுமா. ஓகேண்ணா. அதோ வந்துட்டேண்ணா. முருகா, உங்க முகத்தை பார்க்க தான் நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாத்தீங்களா, இந்த சாரி மேக்கப்லாம் கூட உங்களுக்கு பிடிக்கும்னு தான் நான் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு? அழகா இருக்கா? டேய், கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னதுக்கு பேரு செல்லம்மா. நீ போயிட்டு வாமா. இங்க பாரு, உன் அண்ணனுங்களுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டுட்டு வா. போ. ஆமா, நீ எப்படி கோயிலுக்கு போவ? அண்ணா அது முருகா. ஐயா இங்க வா. முருகனை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏற்கனவே கோயில்ல என்ன வெட்ட வந்தாங்க பார்த்தல்ல. என் தங்கச்சி தனியா போனா அவ்வளவுதான். அதான் முருகனை துணைக்கு கூட்டிட்டு போக சொல்றேன். அண்ணே, முருகன் கோயிலுக்கு போனா நீங்க எப்படி மீட்டிங் போவீங்க? நான் கோயில் வழியா தானே போறேன். நான் காவேரி கூட்டிட்டு போறேன். நீங்க முருகனை கூட்டிட்டு போங்க. ஆமாங்க ஐயா, சின்னையா சொல்றதான் கரெக்ட். இல்ல முருகா, நான் சிவா கூட்டிட்டு போறேன். நீ தங்கச்சி கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தான் சரியா சமாளிப்ப. ஐயா சரி, சரிங்க ஐயா. அண்ணி, அப்போ நீங்களும் அவங்க கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அவ எதுக்கு சிவா? அவளுக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? அதான் முருகன் கூட போறான்ல, அவன் பத்திரமா பாத்துப்பான். காவேரி, நீ கிளம்புமா. அண்ணா ஓகேண்ணா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. சிவானா பாய். அண்ணி நான் போயிட்டு வரேன். கோயில்ல வச்சு முருகா கிட்ட என் மனசுல உள்ளது எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். அதெல்லாம் எதுவும் வேண்டாம் முருகன். நான் வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி சாமிய வேண்டிக்கணும்னு தோணுச்சு. அதான்
கோயிலுக்கு வந்தேன். சரி சரி சரிங்க. அப்போ நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஆ? நீங்க இங்கே நிக்க போறீங்க? எதுக்கு? உள்ள வாங்க, சாமியை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். பரவாயில்லைங்க, நான் இங்க இருந்தே சாமி கும்பிட்டுக்கிறேன், நீங்க போய் கும்பிட்டு வாங்க. முருகன், கோயில் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம திரும்பி போனா எப்படி? உள்ள வாங்க. இல்லங்க, நான் ஒரு டிரைவர், நான் கார் பக்கத்துல தாங்க நிக்கணும். நீங்க போயிட்டு வாங்க மேடம். ஏங்க, இந்த காரெல்லாம் யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. டேய் மச்சி, செம ஃபிகரா இருக்காளேடா. டேய், என்ன வேலைக்கு வந்தோமோ அதை மட்டும் பாரு. சரிடா. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. போறோம்மா. மேடம், ஏங்க இன்னும் எங்கெங்க போறீங்க? 3 சுத்து முடிஞ்சிருச்சுங்க. ஐயோ, அதுக்குள்ள 3 சுத்து முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரு 2 சுத்து போலாமா? நம்ம ஒரு 5 சுத்து சுத்தி வந்தா நம்ம சாமியை நினைச்சு என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நடந்துருமா? ஏங்க, என்னங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க. கோவில 3 சுத்து சுத்தினாலே போதுங்க. நீங்க வாங்க, கிளம்புவோம். என்னது கிளம்பணுமா? உங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேனோ அந்த வேலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள கிளம்பணும்னு சொல்றீங்க. ஷோ, இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஏங்க, உங்ககிட்ட தாங்க. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? அதான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல நீங்க. வாங்க, வீட்டுக்கு கிளம்புவோம். நான் வேற மார்க்கெட்டுக்கு வேற போகணும். எங்க மார்க்கெட்டுக்கு போகணுமா? ஆமாங்க. எங்க இன்னும் சாமி கும்பிட்டே முழுசா முடிக்கல, அதுக்குள்ள கிளம்பணும்னு சொல்றீங்க. வெயிட் பண்ணுங்க, ஒன்னாவே போயிடலாம். என்னது வெயிட் பண்ணணுமா? எதுக்குங்க வெயிட் பண்ணணும்? அதான் நீங்க சாமி கும்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல, இதுக்கு மேல எதுக்கு வெயிட் பண்ணணும்? எங்க சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுன்னு யார் சொன்னா உங்களுக்கு? இனிமேதான் முக்கியமான பூஜையே இருக்கு. என்னது முக்கியமான பூஜையா? ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆதிகால பூஜை ஆரம்பிச்சிரும். அத பாத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே ஒன்னா போயிடலாம். அந்த பூஜையில கலந்துக்க தாங்க நான் இன்னைக்கு கோயிலுக்கே வந்தேன். என்னது பூஜையில கலந்துக்க கோவிலுக்கு வந்தீங்களா? ஏதோ தப்பா இருக்கே. இவங்க வேணும்னே பண்றாங்களோ? இதை இப்படியே விட்டா சரி வராது. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதான். அண்ணே, எவ்வளவு ஆச்சுண்ணே? 70 ரூபா ஆச்சுமா. அமுதா, நடந்தே போய்க்கிறேன். பரவாயில்ல, நான் சொன்னா கேப்பல்ல, நீ வா. என்ன யோசிக்கிற? வா.
வேற எங்க போய் பேசலாம்? ஏங்க என்னங்க சுத்தி சுத்திலாம் பாக்குறீங்க? இந்த இடம் நல்லா தானே இருக்கு, வாங்க உட்காருங்க. எங்க இந்த இடம் வேண்டாங்க. ஆ? அங்க போலாமா? ஏங்க அங்க விட இங்க நல்லா இருக்குங்க, வாங்க இங்கே உட்காருவோம். இல்ல இந்த இடம் எனக்கு பிடிக்கலங்க. ஏங்க எல்லா இடமும் கோவில் தாங்க. இங்க பாருங்க, அங்கக்கும் இங்கக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? எல்லா இடமும் ஒண்ணுதான், வாங்க உட்காருங்க. முருகா முருகா இங்க வேண்டாமே. இங்க பாருங்க, சும்மா ஆளுங்க நடந்துகிட்டே இருக்காங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நம்ம அங்க போய் பேசிக்கலாம். சரி வாங்க போலாம். ஐயோ ஏங்க இந்த இடமாவது ஓகேவா இல்ல இந்த இடமும் பிடிக்கலையா? இந்த இடம் எனக்கு ஓகே தான். அப்ப வாங்க உட்காரலாம். இருங்க கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம். டேய், வேலை கொடுத்தா ஒழுங்கா செய்ய தெரியாதா உனக்கு? நீ சொதப்பி வச்சிருக்கே. ச்சே, 3 ஆள் வேற கூட. சிவா, நாங்க எல்லாம் சரியா தான் பண்ணோம். கடைசி நேரத்துல அண்ணி வந்து மொத்த பிளானையும் சொதப்பிட்டாங்க. எங்களை என்ன பண்ண சொல்ற? அண்ணி எங்களை பார்த்துட்டா நீயும் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதான் அவளை தூக்காம நாங்க திரும்பி வந்துட்டோம். ஏய், சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்காரா? அண்ணி பார்த்தா உனக்கு என்னடா பிரச்சனை? பசங்க உங்க கூட தானே இருந்தாங்க, அவங்கள அனுப்பி தூக்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே? சாரி சிவா, இது எனக்கு அப்ப தோணாம போச்சு. எல்லாத்தையும் சொதப்பிட்டு இப்ப வந்து சாரி கீரி பூரின்னு சொல்லிக்கிட்டு. ச்சே, விடு சிவா, இன்னைக்கு இல்லன்னா என்ன, இன்னொரு நாள் என் கண்ணுல சிக்காமலையா போயிடுவா, அப்ப தூக்கிடுவோம். டேய், அவ யாரும் நுழைய முடியாத அரண்மனைக்குள்ளயா இருக்கா? கண்ணுல சிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. அவளை எப்ப தூக்கணும்னு நினைச்சாலும் தூக்கலாம்டா. அவ ஒண்ணு பெரிய இவ இல்ல. சரி சிவா, நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே போய் அவளை தூக்கிட்டு வந்துடுறோம். டேய், அவளை தூக்குறது முக்கியம் இல்லடா. எனக்கு அந்த முருகன் என் தங்கச்சி கண்ணு முன்னாடி வரக்கூடாது, புரியுதா? அதுதான் முக்கியம். அதுக்கு நான் வேற ஒரு ஐடியா சொல்றேன், அதை செய். நான் சொன்னது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. நீ போ, நான் வேலையை முடிச்சுட்டு உனக்கு போன் பண்றேன். டேய் வாங்கடா. என்ன காவேரி, ஏன் சைலண்டாவே இருக்க? எப்பவும் கலகலன்னு பேசிக்கிட்டே சாப்பிடுவேம்மா, என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? ஒன்னும் இல்ல. ஒன்னும் ஆகலன்னு நீ சொல்ற விதமே நிறைய நடந்திருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்க. என்ன நடந்துச்சு சொல்லுமா. அண்ணி ஏதாவது திட்டினாளா? சொல்லுமா. போனா, நீ தங்கத்தை ஏதாவது திட்டினியா? ஏங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ எப்பவும் போலதான் இருக்கா. நீங்க சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லாம சாப்பிடுங்க. ஏய், என்ன சொல்ற? கலகலன்னு பேசுறவ இன்னைக்கு சைலண்டா இருக்கா, முகம் எல்லாம் ஒரு மாதிரி வாடி இருக்கு. நீ சகஜமா இருக்கான்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியாதா என் தங்கச்சியை பத்தி? இன்னைக்கு ஏதோ நடக்க கூடாதது நடந்திருக்கு, அதான் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. வேற யாரு? நம்ம காவேரி தான். அவதானே இப்ப வசூல் பணத்தையும் பார்த்துட்டு இருக்கா, அதோட சேர்த்து இதையும் பாத்திர சொல்ல வேண்டியதுதான். என்ன காவேரி, நான் சொன்னது உனக்கு ஓகே தானே? அவளுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் மௌனமா இருக்கா. இல்லடா, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என்ன காவேரி, நான் சொன்னது சரிதானே? இல்லண்ணே, எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஏம்மா, அதுல உனக்கு என்ன கஷ்டம்? முருகன் எல்லாத்தையும் பார்த்துப்பாம்மா.
நீ பக்கத்துல இருந்து அவன் சரியா செய்யறானான்னு மட்டும் செக் பண்ணிட்டு இருந்தா போதும். அண்ணா இல்லண்ணா வேண்டாண்ணா. ஏம்மா அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏங்க அவதான் வேண்டான்னு சொல்றால, விடுங்க. நம்ம கிட்ட அதை பாத்துக்க வேற ஆளா இல்ல, சும்மா அவளே போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. ஏய், நான் ஏன்னு காரணம் தான் கேட்டேன், அதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அண்ணா எனக்கு யாரோடவும் சேர்ந்து வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னு. நான் இனிமே மார்க்கெட்டுக்கு வரமாட்டேன். நான் நம்ம வீட்லயே இருந்துக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய் காவேரி, காவேரி அதுக்கேம்மா சாப்பிடாம எந்திரிச்சிட்ட? சாப்பிட்டு போமா. இல்லண்ணே எனக்கு பசிக்கல, நான் மேல போறேன். இல்ல காவேரி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அவ சாப்பிடாமலே கோச்சிட்டு போறா. அண்ணா, அவ கோச்சுக்கிட்டு எல்லாம் போகல. நீங்க பேசுனதுல அவளுக்கு தலைவலி அதிகமாயிடுச்சு, அதுதான் போறா. நீங்க எதுவும் நினைக்காம சாப்பிடுங்க, அதெல்லாம் அண்ணி பாத்துப்பாங்க. அண்ணே, நீங்க போய் அவளை கன்வின்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்க. டேய், என்னடா நீயும் பாதியில எந்திரிச்சு போற? எனக்கும் பசி அடங்கிடுச்சுண்ணே, நீங்க சாப்பிடுங்க. ஐயா, நீங்க கூட அப்படித்தானே? ஒரே ரத்த சொந்தம் தானே? டேய் கொஞ்சம் சும்மா இருடா. ஏம்மா சின்ன, ஒரே ரத்தமா இருந்தா கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணுமா? இங்க பாரு, முதல்ல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சம்மதம் இருக்கான்னு கேட்கணும். அப்புறம் 2 பேரோட ஜாதகத்திலயுமே எல்லா பொருத்தமும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது நல்ல நாள் கிழமை எல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் தாமா இந்த தட்டு தாம்பலாம் மாத்துறதெல்லாம். ஐயோ மாமா, அதெல்லாம் நாங்க பேசி முடிச்சிட்டோம் மாமா. என்னடா இன்னும் இந்த தட்டு தாம்பல மாத்துறது தான் பாக்கி. உங்க புள்ள உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா மாமா? நீ அத்தை மாமா கிட்ட சொல்லல? ஏய், எதை சொல்ற நீ? என்ன மாமா கேக்குற நீ? நேத்து கோயில்ல நீ சொன்னது மறந்துடுச்சா? அப்படி நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நீ மாமாவும் அத்தையும் சம்மதம் சொன்னா கட்டிப்பன்னு சொன்னல. விக்கி, நீ கூட தானே இருந்த, சொல்லுடா. ஆமாமா, நானும் கூட தானே இருந்தேன். மாமா, இவ ஏதோ சொல்றான்னு நினைச்சு நீங்களும் தட்ட தூக்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்களாவது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருந்திருக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு என் பொண்ணு அசீனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா மாப்ள? மாமா, விருப்பம் இருக்கா இல்லையான்றது இல்ல மாமா இங்க பிரச்சனை. வீட்டுல கல்யாண வயசுல 2 பொண்ணுங்க இருக்கும்போது நான் எப்படி மாமா உங்க மக கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது? அதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு அழகு இல்ல மாமா. நீங்க சொல்றது சரிதான் மாப்ள. ஆனா என் பொண்ணுக்கு ஏற்கனவே கொஞ்சம் வயசாகிட்டு இருக்குல்ல. ஏமா, கொஞ்சம் இல்ல, அவளுக்கு ரொம்பவுமே ஆயிருச்சு. பாருங்க, அதனால இந்த மாப்பிளைய விட்டுட்டு கிடைக்கிற மாப்பிளைக்கு அவளை தள்ளி விடுங்க. டேய், நீ கொஞ்சம் வாய் மூடுறா. மாமா, நீ நாளைக்கே என்ன கல்யாணம் கட்டிக்கன்னு நான் சொல்லல. இப்ப நிச்சயம் பண்ணிப்போ மாமா. நீ எப்ப சொல்றியோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ உன் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வா. ஏன் இவனுக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வா. அத பத்தி எனக்கு கவலையே இல்ல மாமா. நான் உனக்காக எவ்வளவு நாள் வேணா காத்திருப்பேன் மாமா. சூப்பர்க்கா, நானே நிறுத்த சொல்ல நினைச்சேன், நீயே கரெக்டா நிறுத்திட்ட. என் மனசுல என்ன தோணுதோ அத அப்படியே கேட்ச் பண்ணிட்டியே. எப்படியா?
சாரிக்கா டென்ஷனா வரக்கா. நான் என்ன கேட்க வந்தேன்னா, உனக்கு எனக்கும் எப்படிங்க அந்த வேவ் லென்த் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது பாரு. நான் நினைக்கிறேன் நீ கரெக்டா வண்டியை நிறுத்துறியக்கா. சூப்பர்க்கா. டேய் நீ இறங்கு. இறங்கிடுவா. அக்கா நீ இறங்கல. நான் எதுக்கு? நீ மட்டும் போனா போதும். நான் மட்டும் போனா போதுமா? அப்போ உனக்கு இந்த காபி டீ வடை போண்டா பச்சி எல்லாம் வேணாமா? டீயா? டேய் டேய் தீனி பண்டாரம், நீ இப்பதானே டிஃபன் சாப்பிட்டு டீ குடிச்ச, அதுக்குள்ள மறுபடியும் டீ குடிக்கணுமா? ஸ்டூபிட். டேய் இத வாங்கிட்டு இறங்கு. ஏக்கா இத வச்சு என்னக்கா பண்ண போறோம்? இவனு. டேய் புலி, காலையில எனக்கு கடுப்பேத்தாத. இறங்கி போய் 4 பேர்கிட்ட இந்த போட்டோவை காட்டி இவன் இந்த ஏரியாவுல எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு விசாரி. அக்கா இது ஒர்க் அவுட் ஆகாதுக்கா. ஐயோ ஆமாக்கா, நீ தப்பான இடத்துல இறங்கி என்கொயரி பண்ண சொல்றேன். கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஏக்கா நீ வண்டியை நேரா மார்க்கெட்டுக்கு கொடுக்கா, அங்க போய் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கண்டிப்பா உனக்கு விக்ரம புடிச்சு தரேக்கா. புலி கடுப்பேத்தாத. அக்கா அப்படி பாக்காதக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ மார்க்கெட்டுக்கு வண்டி விடுக்கா, நான் விக்ரம கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன். விடுக்கா, என்ன நம்புக்கா. டேய் இறங்குடா. ஓகே 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 இறங்கிடுறேன். நீ சொல்லிட்டா மறு பேச்சுக்கு இடமே இல்ல. இறங்கிறேன். போய் எல்லார்கிட்டயும் கேளு. வணக்கம் சார். வணக்கம். இந்த போட்டோல இருக்கிறவரை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இல்லங்க, பார்த்த மாதிரி இல்லங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. இவரு எங்க அக்கா பையன் தான், பேரு விக்ரம். கொஞ்ச நாள் ஆளை காணா. இந்த ஏரியால தான் இருக்கிறதா ஒரு தகவல் வச்சு, அதனாலதான் அவர் போட்டோவை எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நல்லபடியா முடிச்சு கொடுத்துடலாம். உங்க குடும்பம் நல்ல குடும்பம், அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் தான். என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம். சரி தம்பி, மாப்பிள்ளை வீட்டுல கேக்குறத நீங்க செய்யறதா உத்தரவாதம் கொடுத்துட்டீங்களா? இது போதும் தம்பி, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். சீக்கிரமே சிசியன் மாப்பிள்ளை வீட்டுல பேச சொல்லி பொண்ணு வீட்டை பார்க்க வரதுக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூங்கண்ணா. இந்த உதவியை மட்டும் நீங்க எனக்காக பண்ணி கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி தரேன். ரொம்ப நல்லது தம்பி. சார் இவரை எங்கேயாவது பாத்தீங்கன்னா எனக்கு போன் பண்ணி சொல்றீங்களா? என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. நம்பர் சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்படியே கிளம்புறேன். சரிங்க தம்பி. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. என் பேரு புலிமுருகன். சரி சரிங்க, நான் கால் பண்றேன். பார்த்தா சொல்லுங்க. தேங்க்ஸுங்க. சார் கார் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல இல்ல, இந்த காரு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க, அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது கார் நல்ல கார் தான் சார், யாரும் இல்லைன்னு சொன்னது. ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி அப்பள மாதிரி நொறுங்கி வந்தது சார். ஆக்சிடென்டா? அப்ப நீங்க பாத்துருக்கணுமே. நாங்க கஷ்டப்பட்டு ரிப்பேர் பண்ணி பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து புதுசா பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார். சேல்ஸுக்கு தான் ரெடியா இருக்கு. யாராவது பார்ட்டி இருந்தா சொல்லுங்க சார், இல்லைன்னா நீங்களே எடுத்துக்கினா கூட எடுத்துக்கோங்க சார். ஐயோ, கார்லாம் வாங்கி ஓட்டுற அளவுக்கு பெரிய வசதிலாம் இல்லைங்கண்ணா எனக்கு. நானே மாச சம்பளத்துக்கு டிரைவரா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வசதியா போச்சு சார். உங்க ஓனர் கிட்ட சொல்லி இந்த காரை வாங்கி போடுங்க சார். ரொம்ப ராசியான கார் சார். இந்த கார்லாம் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது சார். ரொம்ப ராசியான கார் சார், வாங்கிக்கோங்க. சரிங்கண்ணா, சொல்றேன். சரிங்க சார்.
எதுக்கு இப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா? இந்த வீட்ல அவளுக்கு என்ன குறை? நாம அவளை நல்லா தானே வச்சிருக்கோம். அத பத்தியெல்லாம் அவளுக்கு எந்த குறையும் இல்லைங்க. என்னமோ அவ தன்னோட பழைய வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நமக்கே அவளை பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வர்றப்ப அவளுக்கு இருக்காதா? அதுக்காக இல்ல, இது வரைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு கேட்கறதுனாலதான் எனக்கு டவுட் வந்துச்சு. இங்க பாருங்க, நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் யோசிச்சு பாக்குறீங்க. கொஞ்சம் அவளோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அவ யாரு? அவ அப்பா அம்மா யாரு? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா? இந்த கேள்வியெல்லாம் நமக்கே வருதுல்ல. இப்ப அவளோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அவ ஒரு பொண்ணு, அதுலயும் கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவளுக்கு தோணும்ல. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நீ சொல்றது ரொம்ப சரி புவனா. இந்த விஷயம் நமக்கு தோணாம போச்சே. அவளுக்கு கல்யாணமே ஆயிருக்காதுன்னு முழுசா நம்பிட்டோம்ல. இந்த வீக்கே பண்ணிடலாம். ஓகே டாக்டர், நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம், ஒரு அர்ஜென்ட். ஹலோ, சொல்லுங்க டாக்டர். நீங்க சொன்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தேன். இன்னும் அவங்க கன்னித்தன்மையை இழக்காம தான் இருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தானே அர்த்தம். உங்க டவுட் இப்ப கிளியர் ஆயிடுச்சா? எனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த முக்கியமான ஒரு கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இது போதும் எனக்கு. நீங்க நாளைக்கு காவேரியா ஹாஸ்பிடல் கூட்டு வாங்க. டெஸ்ட் எடுத்து பாத்துடலாம். ஓகே டாக்டர். ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் முருகா. அக்கா சொல்லுங்கக்கா. டாக்டர் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணிட்டு வந்துறேன். சரிங்கக்கா, கொடுங்க. நான் வரேன். அமுதா, நான் ஐயா வீட்டுக்கு போறேன். அப்பா வந்து கேட்டா நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிடு, சரியா? அமுதா, அமுதா, நான் சொன்னது கேட்டுச்சா? என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், இங்க பாரு. ஏய் அமுதா. அண்ணே, என்ன என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? நான் சொன்னதெல்லாம் உன் காதுல கேட்டுச்சா இல்லையா? என்னென்ன சொன்னீங்க? என்ன அமுதா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற நீ? அம்மா, அம்மா, என்னாச்சு உனக்கு? என்னடா? அம்மா, என்னாச்சுமா அவளுக்கு? ஏன் இவ ஒரு மாதிரி இருக்கா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? உடம்பெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு, ஆனா புத்தி தான் சரியில்லை. எப்ப பாரு வேலை வேலைன்னு பைத்தியக்காரி மாதிரி இருக்கா. என்ன வேலை வேலைன்னு பைத்தியமா இருக்காளா? என்னம்மா சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. விடிய காலையிலேயே மெட்ராஸ் கம்பெனிக்கு போன் பண்ணிருக்கா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அப்பத்துல இருந்தே இப்படிதான் பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. மெட்ராஸ் கம்பெனிக்கு போன் பண்ணி பேசினாளா? அது எந்த கம்பெனி? எதுக்கு பேசினாங்கம்மா? அண்ணே, அது ஒண்ணும் இல்லண்ணே. சென்னையில இருக்கிற பெரிய கம்பெனில வேலைக்கு சேரணும்னு அவளுக்கு ரொம்ப நாளா ஆசை. படிச்சு முடிச்சதும் அந்த கம்பெனில ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கா. அவங்க இவ சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லி லெட்டர் போட்டிருந்தாங்க. அத பார்த்த உடனே அவ வேலை கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டா. ஆனா இன்டர்வியூக்கு முத நாள் கேன்சல் ஆயிடுச்சுன்னு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவள இன்டர்வியூக்கு கூப்பிடல. போன் பண்ணி விசாரிச்சா எம்டி ஃபாரின் டூர் போயிருக்காரு, அவர் டூர் முடிச்சிட்டு வந்தாதான் இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் எல்லாம்னு இன்னைக்கு வரைக்கும் எழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. முன்னாலெல்லாம் போன் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு, இப்ப கொஞ்ச நாளா அதுவும் இல்ல. அதான் அப்செட்ல உட்கார்ந்திருக்கா. இவ்வளவுதானா மேட்ரு? நான் ஏதோ பெரிய பிரச்சனை நினைச்சிட்டேன் இவ இப்படி உட்கார்ந்துருக்கத பாக்கும்போது. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீ அப்செட் ஆகலாமாடா? இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனிக்கு போக போற. இதுக்கு போயெல்லாம் இப்படி உட்காரலாமா?
இல்லைண்ணா. இந்த கம்பெனில நான் ஒர்க் பண்ணணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவுண்ணே. நான் வேலைக்கு போனா இந்த கம்பெனிக்கு தான் நான் போவேன். அப்படி என்னடா, அப்படி என்ன பெரிய கம்பெனி அது? அண்ணே, நீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற. இவ ஆரம்பத்துல இருந்தே இந்த கம்பெனில சேரணும்னு எவ்வளவு பிடிவாதமா இருக்கா தெரியுமா? ஏங்க, காவேரிக்கு ஃபோன் பண்ணா லைனே போக மாட்டேங்குதுங்க. போக மாட்டேங்குதா? ஆ, மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. நெட்வொர்க் ஏதாவது கிடைக்காம இருந்திருக்கும். நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேங்க. எப்ப பார்த்தாலும் டாயின் டாயின் சத்தம் தான் வருது. சத்தம் வருதா? ஏன் போனா? நான் வீட்ல தானே இருக்கேன். அவ வெளியில போகணும்னு சொன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? போயிட்டு வான்னு நீயே அனுப்பி வச்சிருவியா? ஏங்க, அவ வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு திரும்ப வந்துருவான்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, எங்க போயிருக்கானாவது தெரியுமா? போகும்போது அதையாவது கேட்டியா? இல்ல. இது கூட தெரிஞ்சுக்காம அப்புறம் எதுக்கு தான் நீ வீட்ல இருக்க? ஒரு விஷயம் கூட நீ சரியா பண்ண மாட்டியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? வீட்ல இருக்கிறப்ப அவ முகத்தை நீங்க பாத்துருக்கணும். எதையாவது வெறிச்சு பாத்துக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. தனியா வெளியில போறேன்னு சொன்னா சரி போயிட்டு வான்னு அனுப்பி வச்சேன். ஏன், என்ன பிரச்சனை அவளுக்கு? நல்லா தானே இருந்தா? நல்லாதான் இருந்தா. அந்த டாக்டர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி ஆயிட்டா. டாக்டர் வந்ததுக்கு பின்னாடியா? என்ன சொல்றா? அது டாக்டர் வந்து பாத்துட்டு அவளை செக் பண்ணிட்டு அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னாங்கல்ல. அத கேட்டதுல இருந்து என்னமோ தெரியல, ஒரு மாதிரியாவே இருந்தாங்க. எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தா. சரி, வீட்ல இருந்தா தானே இப்படி பிரச்சனை. வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் இடம் மாறதுல மூடு மாறி சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். இவ்ளோ லேட் பண்ணி என்ன சிக்கல மாட்டி விடுவான்னு நான் நினைக்கல. இத நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா? நீயா ஒரு முடிவெடுத்து நீயா எல்லாத்தையும் பண்ணிடுவியா? ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு கடைசி நேரத்துல திருதுப்புன்னு சொல்றீங்க. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி சரி, கோவப்படாம மறுபடியும் அவளுக்கு போன் பண்ணி பாரு.